யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியிலே அதை 4 குறிப்பிலே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது மனிதனுடைய வீழ்ச்சி, 2வது தேவன் அந்த வீழ்ச்சிக்கு அவர் செய்த பரிகாரம், 3வது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற ஒரு காட்சி. 4வது நாம் ராஜாக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் உயிர்த்தெழுதல் மூலமாக. ஆகவே எப்படி ஆள வேண்டும் என்பதை குறித்த சத்தியம். ஆகவே வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இந்த கடைசி பதத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். ஆளக்கடவர்கள். ராஜாக்கள் தான் ஆழ்வார்கள், உங்களுக்கு தெரியும். ஆகவே ஆதாம் ஒரு ராஜா, ஏவாள் ஒரு ராஜாத்தை. அவ்விதமாகத்தான் தேவன் படைத்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அருமையான மக்களே, இன்றைக்கு இருக்க சூழ்நிலை வைத்து எதையும் ஒப்பிடக்கூடாது. வேதத்தை படித்து அதை அப்படியே விசுவாசிப்பது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரும். ஆகவே மனிதனை படைத்தார், ராஜாவாக படைத்தார், ஆளும்படி படைத்தார். அவனை படைத்து அவனிடத்தில் சொன்ன முதல் வார்த்தை ஆளக்கடவர்கள், ஆளுங்கள். இதைத்தான் அவர் சொன்னார். ஆகவே தாவீது இதை தெளிவாய் விளக்குகிறான். சங்கீதங்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 8:3. உமது விரல்களின் கிரியாகிய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த நட்சத்திரங்களையும் சந்திரனையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். இந்த வாக்கியத்தை மறுபடியும் சொல்கிறேன். அருமையானவர்களே, தமிழ் வேதாமத்திலே தேவதூதர்னு போட்டிருக்கு. தேவதூதர் கிடையாது. காரணம், தேவதூதர் நம்முடைய வேலைக்காரர் என்று வேதத்திலே திட்டமாய் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி நீர். உம்முடைய கரத்தின் கிரியல் மேல் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும்
அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த கடைசி வரியை மறுபடியும் சொல்வது நல்லது. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆதாம் ராஜா இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் அருமையானவர்களே, தொடர்ந்து கவனியுங்கள். ஆதாமுக்கு தேவன் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். இந்த மரண விருட்சத்தின் கனியை சாப்பிடாதே, அது சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாய் என்ற ஒரு கட்டளையை மாத்திரம்தான் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மதிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அது நிமித்தம் ஆதான் பாவம் செய்தான். பாவம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் பாவம். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே தேவ ஜீவனை இழந்து போனான் உள்ளே. அதற்கு பதிலாக பிசாசனுடைய மரணம் அவனை உள்ளே ஆவியிலே ஆழ்கொண்டது. தேவகுமாரனாய் இருந்தவன் பிசாசின் குமாரனாய் மாறிவிட்டான். உள்ளே ஜீவனை இழந்தான், வெளியே ஏதேனை இழந்தான். ஏதேன் என்றால் அருமையானவர்களே, இன்பம் என்ற அர்த்தம். இன்பம் என்றால் துன்பம் இல்லை என்ற அர்த்தம். ஆகவே மனிதன் படைக்கப்படும் பொழுது பல துன்பங்களோடு தேவன் அவனை படைக்கவில்லை. இன்றைக்கு சில அருமையான மக்கள் நல்லவர்கள், ஆனால் வேதத்தை குறித்த தெரிவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க, கஷ்டம் இருந்தால் தான் கடவுளை மனுஷன் நெருங்குவான். வேதம் அப்படி சொல்லவில்லை அருமையானவர்களே. ஆகவே ஆதாம் மனுவர்க்கத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, பதில் ஆளாக இருக்கிறான். அவன் விழுந்து போன போது முழு மனுவர்க்கமும் அருமையானவர்களே விழுந்து போயிட்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமை ஆண்டு கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியும் ஆண்டு கொண்டது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால், பாவம் செய்யாதவர்களையும் அது ஆண்டு கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தான் சின்ன குழந்தைகள் மறிக்கிறார்கள். ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் அவர்கள் மறிக்கிறார்கள். ஏன்? பாவத்தின் விளைவாகிய மரணம் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்று சத்திய வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே முழு மனுவர்க்கமும் எல்லாரும் பாவம் செய்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருத்தர் கேட்டார், அது எப்படி எல்லாரும் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னு. பாவம் செய்ததுனாலே மனிதன் பாவியாக ஆகிறதில்ல. ஆதாமுக்கு பிறந்ததுனாலே மனிதன் பாவி என்று வேதம் தீர்க்கிறது. ஆகவே இவனுடைய வீழ்ச்சி மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சி. மனுக்குலத்தை பாவமும் மரணமும் ஆண்டு கொண்டது என்று வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது.
போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினாலே மரணம் எல்லாருக்கும் வந்தது. ஆகவே வேதம் எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, பாவத்திலிருந்து மனிதனுக்கு தீர்வு, நிவாரணம், விடுதலை வேண்டுமானால் ஒரு பதிலாள் தேவைப்படுகிறது. ஆதாமுக்கு பதிலாக அவனை போன்ற ஒரு மனுஷன் கிடைப்பானால் அவனுடைய இரத்தத்தின் மூலமாக மனுக்குலம் விடுதலையாகலாம். ஆனால் பூமியிலே பதிலாள் ஒருவருமே இல்லை என்பது வருந்தத்தக்க காரியம். ஏனென்றால் ஆதாம் தான் முதல் மனுஷன். அவனுடைய வித்து, அது பாவ வித்து, அதிலிருந்து வந்தபடினாலே மனுக்குலம் பாவத்திலே மூழ்கி இருக்கிறது. பதிலாள் கிடைக்கவில்லை பூமியிலே. ஆகவே தேவன், அவர் திருத்துவ தேவனாயிருக்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. தேவன் தம்முடைய இரண்டாவது ஆழ்தத்துவம் குமாரன் இயேசு கிறிஸ்துவை மனிதனுடைய மரணத்தை போக்கும்படி இந்த பூலோகத்திலே ஜீவ பலியாக அனுப்பி வைத்து இவ்வளவாய அன்பு கூர்ந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாயின்னு சொன்னால் மேக்சிமம், இதுக்கு மேலே அன்பு கூற முடியாது. பாருங்க, நித்திய ஜீவன், ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் என்பது தேவ ஜீவன். ஜீவனுக்கு பதிலாக வேறு எதை கொடுத்திருந்தாலும், அருமையானவர்களே, ஆதாமனுடைய சந்ததிக்கு மீட்பே கிடையாது. காரணம், அவன் ஜீவனை இழந்து மரணத்துக்கு அடிமையாய் அருமையானவர்களே இருக்கிறான். அவனுடைய சந்ததி அப்படி இருக்கிறது. அவனுக்கு தேவை தேவ ஜீவன். அந்த தேவ ஜீவனை குமாரனுக்குள்ளே வைத்து இந்த பூலோகத்திலே பதிலாளாக சப்ஸ்டிடியூட், மனுக்குலத்தினுடைய பிரதிநிதி. மனுக்குலம் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறது. அந்த ரூபமாக மாறும்படி தம்முடைய குமாரனை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை என்றால் அருமையால் ஜெபித்து நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், இதெல்லாம் பெரிய பொக்கிஷம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனுக்குலம் 3 பிரச்சனை கீழே தவிக்கிறதை பார்க்கிறோம். 1 பாவம், 2வது வியாதி, 3வது தரித்திரியம். இந்த 3ம் மனுக்குலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. 3ம் பிசாசினுடைய சக்திகள், 3ம் மரணத்தின்
கிரியைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நிவாரணம் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு மனித அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சில நினைக்காங்க, நானே ஏன் சொல்லணும், நான் சொல்ல வேண்டியதுதானே. அங்கே தான் அருமையான விவரமே உங்களுக்கு தெரியலன்னு விளங்குது. ஏனென்றால் அந்த இயேசுவை தவிர ஒரு சப்ஸ்டிடியூட், ஒரு பதிலாள், ஒரு ரட்சகர், ஒரு நிவாரணம் பண்ணுகிறவர் பூமியிலே இல்லை. உங்கள் வீட்டில் இல்லை, உங்கள் தாத்தா இல்லை, உங்கள் முதல் தாத்தா ஆதாம் முதற்கொண்டு எல்லாரும் பாவம் செய்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பேசுவதற்கு நமக்கு அருமையான உரிமையே கிடையாது. வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதன் மூலமாக அருமையான விளைந்த மரணத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதை ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், மனிதன் பாவத்தினாலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21 இவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதிமான்களாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை நமக்காக சிலுவையிலே பிதாவாய் தேவன் பாவம் ஆக்கினார். ஏதோ ஒரு சில பாவத்தை இயேசு வாங்கிட்டார்னு போல பாவமானார். ஏன்? நாம் பாவமே உருவெடுத்திருக்கிறோம். பாவத்தின் ரூபந்தான். அவர் நம்முடைய சப்ஸ்டிடியூட்டாக நம்முடைய ஸ்தானத்தை தெரிந்து கொண்டார். 2வது வியாதி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 8:17. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு குணமாக்குகிறார் என்று சொல்லுகிறோம். அது நல்லது, உண்மை. ஆனால் இயேசு ஒரு சில வியாதிகளை குணமாக்கினது மாத்திரமல்ல, அவர் வியாதியே ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? மனிதன் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை அநேகர் வியாதியின் ரூபமாகவே இருக்கிறார்கள். பல்வேறு வியாதியில் அவர்களை கொண்டு கொண்டிருக்கிறது. இயேசு அந்த வியாதியை முற்றிலுமாக தன்மேலே ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் வியாதியானார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் பாவமாய் தொங்கினார், வியாதியாய் தொங்கினார். அது மாத்திரமல்ல, தரித்திரம் அது மனு குலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக நம்முடைய இந்திய தேசத்திலே பெரும்பான்மையான மக்கள் தரித்திர கோட்டுக்கு கீழேயே வாழ்ந்து மடிந்து போனார்கள். அதற்கு வேதத்திலே பதிலை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9. இயேசு ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் சிலுவையில் தரித்திரரானாரே. மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும்
நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. ஒரு பதத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு ஏழையாக அவர் வாழவில்லை. தரித்திரத்தின் மொத்த ரூபமாக அவர் மாறினார் சிலுவையிலே. நம்முடைய தரித்திரம் அவர் மேலே, முழு மனுவர்க்கத்தினுடைய தரித்திரமும் அவர் மேலே வந்தபடியினாலே அவர் தரித்திரத்தின் சாயலாக ரூபமாக சிலுவையில் தொங்கினார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஆகவே நம்முடைய மனுக்குலத்தினுடைய அடிப்படை பிரச்சனை மரணம். அந்த மரணத்தை அருமையானவர்களே முற்றிலுமாய் பிதாவாய் தேவன் எடுத்து நம்முடைய பதிலாளாகிய இயேசுவின் மேலே முற்றிலும் சுமத்தி விட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இதுதான் சுவிசேஷம், நற்செய்தி. அவர் பாவத்தை சுமந்திருப்பாரானால் நான் பாவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவத்தை தொட வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய கொடுக்கை ஒழித்து விட்டார். காரணம், பாவம் என் மேலே இல்லை, அவர் மேலே இருக்கிறது. வியாதி அவர் மேலே இருக்கிறது. அந்த வியாதியினுடைய கொடூரம் என்னை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது என்கிட்ட இல்லை, அது இயேசுகிட்ட இருக்குது. பிதாவாகி தேவன் வியாதியை, மனுக்குலத்தினுடைய வியாதியை எடுத்து இயேசுவின் மேலே சுமத்தினார். அவர் நம்முடைய பிரதிநிதியாக மனுக்குலத்தினுடைய வியாதி எல்லாவற்றையும் சுமந்து சிலுவையிலே தொங்கினார். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, தரித்திரம் எத்தனையோ குடும்பங்களை இன்றைக்கு தற்கொலைக்கு வழி நடத்தி விட்டது. நல்ல காரியங்களுக்காக வைத்த பணத்தை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் செலவழிச்சிட்டு அநேர் விழித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், குழம்பி போயிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டும்படி பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மேலே அன்பு கூர்ந்து மரணத்துக்கு ஒரு முடிவு கட்டினார். பாவம், வியாதி, தரித்திரியம், சாபம் எல்லாவற்றையும் குமாரன் மேலே சுமத்தி அவர் ஒருவரை பாடுபட வைத்து மனுக்குலத்தை விடுதலையாக்கியிருக்கிறார். இது ஒரு நற்செய்தி. பாருங்க, மனிதன் விழுந்து போனான். விழுந்து போன அந்த மனிதனுக்கு ஒரு நிவாரணத்தை தேவன் இயேசுவின் மூலமாய் சிலுவிலே உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கின நிவாரணம் அது மனிதனுடைய பாவத்தை காட்டிலும் அது மிக 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 பெரியது. ஆகவே ஒரு மனிதனுக்கு இயேசு மேலே விசுவாசம் வைத்து இயேசுவை உள்ளத்திலே அழைப்பானால் தேவன் வைத்த வழியிலே அவன் வருகிறான். எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, பேர் எப்படிப்பட்ட பேராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த பிரச்சனைக்கும் இன்றைக்கு இயேசுவுக்குள்ளே தேவன் வழி வகுத்து வைத்திருக்கிறார். தேவன்கிட்ட போய் வழி கேட்டால் அவர் சொல்வார், ஒரே ஒரு வழி. அவருடைய பேர் இயேசு. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் உங்களுக்காக மனிதர் ஆனார், உங்களுக்காக மரணத்தை சுமந்தார், மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்தை உத்தரித்தார்.
மரணத்தை தன்னுடைய சொந்தமாக்கினார். அவர் முழுமையாக மரணத்தை எடுத்துக்கொண்டபடினாலே மனுக்குலம் இன்றைக்கு மரணத்துக்கு கீழே சாக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு கர்த்தர் அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுக்கு சாவு இல்லை என்று சொல்லுகிறோம். செத்த அந்த சரீரத்தை கொண்டு கலத்தோட்டத்தில் வைப்பாங்க. ஆனால் உள்ளான மனிதன், உள்ளே இருக்கிற அந்த மனிதனுக்குள்ளே தேவ ஜீவன், நித்திய ஜீவன், உயிர்த்தெழுதலின் ஜீவன் குடியிருக்கிறது. எங்களுக்கு மரணமே இல்லை என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த பண்டமாற்று பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் எல்லாவற்றையும் மனுக்குலத்திலிருந்து எடுத்து தாம் மேலே இயேசு வைத்து கொண்டார். பிதாவாய் தேவன் அவர் மேலே அதை சுமத்தினார். இந்த பண்டமாற்று கல்வாரியிலே நடந்தது. அவருடைய சரீரத்திலே உள்ள பாடுகள் மூலமாக இயேசு இந்த சரப்பிரகாரமான எல்லா வேதனைகளையும் அவர் சுமந்தார். அது மாத்திரமல்ல, மனிதன் உள்ளே ஆவியாக இருக்கிறான். ஆகவே அவன் செய்த பாவம் உள்ளேயும் வெளியேயும் அவனை பாதித்தது. அவனையும் அவனுடைய சந்ததியையும் பாதித்தது. முழு மனு வர்க்கத்தையும் முழு உலகத்தையும் பாதித்து விட்டது. ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கும் நிவாரணம் பண்ணி மனிதனை முதலாவதாக படைக்கும் பொழுது எப்படி ஒரு ராஜாவாக அந்தஸ்துள்ளவனாக கம்பீரமாக படைத்தாரோ அந்த ரீதியிலே அவனை இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. நாம் இன்றைக்கு எதற்கும் அடிமையிலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, ஆகவே வெளியே ஒரு பெரிய நிவாரணத்தை உண்டாக்குறது மாத்திரமல்ல, அந்த உள்ளான மனுஷன் ஆவி மனிதனிலே உள்ள கரைகள் எல்லாவற்றையும் போக்கும்படி இயேசு அவருடைய ஆவியிலே நம்முடைய சாபம், நம்முடைய பாவம், நம்முடைய ரோகம், நம்முடைய மரணம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து பாதாளத்திலே பாடுபட்டார் என்று சத்தியவேதத்திலே வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார். யூதர்கள் பூமியின் இருதயம் என்று பாதாளத்தை அழைத்தார்கள். பாருங்கள், வானம் அங்கே இருக்கிறது, பூமி இங்கே இருக்கிறது, கீழே பாதாளம் இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனில் ஜீவன் இல்லாதவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல போய் தான் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மனிதன் படுகிற அந்த ஆவிக்குரிய பாடுகளை நீக்கும்படி, அதிலிருந்து அவனை விடுதலையாக்கும்படி இயேசு ஆவியிலே பாவமானார், சாபமானார், வியாதியானார், தரித்திரரானார். அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். ஒரு தேவனும் அருமையானவர்களே மனுஷனுக்காக இவ்விதமான கிரயத்தை கொடுக்கவில்லை. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, இவ்வளவோ அன்பு கூர்ந்தார். எவ்வளவு மேக்சிமம் அதிகப்படியான ஒரு அன்பை தேவன் உங்கள் மேலே
அவர் காண்பித்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்பை காண்பித்திருக்கிற அந்த தேவனை அருமையானவர்களே, நாம் இன்னும் அதிகமாய் நெருங்கி பிடிக்க வேண்டும் என்பதுதான் செய்தி. ஆகவே 3 நாள் அந்த பாதாளத்தின் அக்கனிலே அவர் பாடுபட்டார். அது அவருடைய பாடு கிடையாது, பாவம் செய்தவர்கள் தான் பாடு. பாருங்க, மனுக்குலத்தினுடைய பதிலாளாக அவர் மனதிலே, ஆவியிலே, சரீரத்திலே எல்லாவற்றிலும் ஒரு பாடு அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆகவே ஒன்று விடாதபடி மனிதருக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் அலசி ஆராய்ந்து கண்டெடுத்து அதை குமாரனாகிய இயேசுவின் மேலே சுமத்தி அவரை பாதாளத்துக்குள்ளே அனுப்பினார். ஆகவே இயேசு 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே விதமாய் கதறரை பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்க, பிதாவாய் தேவன் குமாரனை கைவிட்டார். ஏன்? அவர் மரணமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆகவே இயேசுவினுடைய கதறலை அவர் கேட்கவில்லை, கேட்க முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்? உங்கள் மேலே உள்ள அன்பு, என் மேலே உள்ள அன்பு நம்மை விடுதலையாக்க வேண்டும், நம்மை ரட்சிக்க வேண்டும், நமக்கு ஜீவனை தர வேண்டும், நம்முடைய சாவு நிலை மாற வேண்டும் என்ற ஒரே கட்டாயத்து நிமித்தமாக தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து இயேசு என்கிற பேரில் இந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர் தன்மேலே அவர் தூக்கி போட்டு கொண்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அருமையானவர்களே முடிந்தது என்று சொல்லி தம்முடைய உள்ளே இருக்கிற ஆவிய மனிதனை அவர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிய மனிதன் அருமையானவர்களே தேவனிடத்திலே போகவில்லை. ஏன்? இயேசு மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாக கடைசி கஷ்டத்தையும் அனுபவித்து தீர்க்கும்படி இந்த பூலோகத்திலே பிறந்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஆவி அருமையானவர்களே பாதாளத்திலே இருக்கிற அந்த அக்கனிக்குள்ளே தூக்கி எறியப்பட்டது. இயேசு ஆவியிலே பாதாளத்திலே 3 நாட்கள், இந்த வசனத்திலே வாஸ்தவம் நாம யோனா தீர்க்கதரிசி ஒரு பெரிய மீனுடைய வயிற்றில் 3 நாள் இரவும் போல் இருந்தது போல ஆண்டவராய் இயேசு பூமியின் வயிற்றிலே, அதாவது பாதாளத்திலே 3 நாள் இருப்பார் என்று அருமையானவர்களே முன்னுரைக்கப்பட்டது. ஆகவே 3 நாட்கள் அவர் எல்லா பாடுகளையும் சகித்தார். ஏன்? மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாக இயேசு அங்கே தனியனாக பிசாசின் கைகளிலே மாட்டிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். பிசாசுங்கிற சக்தி மனிதனை வாட்டி வதைக்கிற சக்தி, மனிதனை ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்ய வைத்த சக்தி, இன்றைக்கும் பாவத்தின் பலனாகிய வியாதியின் தரித்திரத்தையும் பல்வேறு கஷ்டங்களையும் மனுஷனுக்கு கொடுக்கிற சக்தி. ஆகவே அந்த பிசாசுகள்லாம் சில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அவர் மேலே விழுந்து, ஏன்னா மரணம் அங்கே இருக்கிறது, பிசாசுகளுக்கு அங்கே இடம் இருக்கிறது. பாருங்கள்,
ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்க வரைக்கும் எந்த பிசாசும் அவரை இந்த பூலோகத்திலே தொட முடியவில்லை. ஆனால் அவர் உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை இழந்து மரணத்தை உத்தரித்தபடினாலே பாருங்கள், பிசாசுகள் கையில் இயேசு சிக்கி மரண கட்டுகளுக்குள்ளே அவதிப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. மரண கட்டுகள் அவரை நெருக்க ஆரம்பித்தது. மனுக்குலம் எல்லாம் படுகிற பாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா இயேசுவின் மேலே அன்றைக்கு வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 3 நாள் கொடுக்க வேண்டிய கிரயத்தை அவர் கொடுத்து முடித்தார். பட வேண்டிய பாடுகளை பட்டு தீர்த்தார். மனுக்குலம் பட வேண்டிய அனைத்து வியாதிகளும் அன்றைக்கு இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டது. இயேசு தண்டிக்கப்பட்டார், பாவத்தை சுமந்தார். இயேசு தண்டிக்கப்பட்டார். தரித்திரத்தை சுமந்தார், அதற்காக இயேசு தண்டிக்கப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவ்விதமாக மனுக்குலத்துக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் வேதனையும் இயேசு அந்த 3 நாள் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 3ஆம் நாளிலே பிதாவாய் தேவன் மனுக்குலத்தினுடைய பதிலால் கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்து தீர்த்து விட்டார் என்ற காரியத்தை அறிந்த மாத்திரத்திலே பிதாவாய் தேவன் ஒரு சத்தம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 1:5. எப்படினில் நீர் என்ற குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த தத்துவம் என்ன சொல்லிச்சான்? பிதாவாய் தேவன் சொன்னார், குமாரனா இயேசு மனுக்குலம் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் பட்டு தீர்த்து விட்டார். மனுக்குலம் அடைய வேண்டிய எல்லா தண்டனைகளையும் இயேசு தனியனாய் அவர் அனுபவித்து தீர்த்து விட்டார். கணக்கு முடிந்தது. ஆகவே இனி இயேசு தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சத்தம் கொடுத்தாராம். பாருங்க, அப்போஸ்தலர் 13:32 விதம் வாசிக்கிறோம். நீர் என்ற குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். இந்த பின்பகுதி வாசிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு சிலர் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன்னு சொன்ன உடனே இது பெத்லகேமிலே இயேசு பிறந்தாரு அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அருமையால் தாவீது விளக்கம் கொடுக்குறான். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த இந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு நிறைவேற்றினார். என்ன வாக்கு தத்தம் அது? என்று நான் உண்மை ஜனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன், நான் உம்முடைய பிதா. இனி நீர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சத்தம் அருமையானவர்களே பிதாவாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து பாதாளத்தில் இருக்கிற அந்த இயேசு மேலே அந்த சத்தம் பட்ட மாத்திரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே தேவ ஜீவனை தன்னுடைய ஆவியிலே பெற்றார்.
உயிர்த்தெழுதலின் ஜீவனை ஆவியிலே பெற்றார். நித்திய ஜீவனை அவருடைய ஆவியிலே அவர் பெற்றார். பெற்ற மாத்திரத்திலே எல்லா பிசாசுகளும் அருமையானவர்களே எல்லாம் ஒரு பக்கத்தில் வர முடியல, எல்லாவற்றையும் அவர் வீசி எறிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் உயிர்த்தெழுதல். எல்லாரும் கரங்களை தட்டி கருத்து சோதரிப்போம். உயிர்த்தெழுதலுக்காக என்றால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய உயிர்த்தெழுதல். அதுதான் ரட்சிப்புன்னு சொல்கிறோம். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நாம் பூலோகத்தில் நரகத்தை அனுபவிப்போம். செத்ததுக்கப்புறம் நரகத்துக்கு போகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பதிலாளாக கல்வாரியிலே பாடுபட்டு மாத்திரமல்ல, பாதாளத்திலும் அருமையானவர்களே எல்லா வேதனையும் அனுபவித்து முடித்தார், கணக்கை முடித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே பேதுரு சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 2:23, அப்போஸ்தலர் 2:23, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியில் கட்ட அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட கூடாதிருந்தது. பாருங்கள், மரணத்தினுடைய பிசாசுகளுடைய கட்டுகள் அதுக்குள்ளே ஒருவனாக நம்ம எல்லாரும் அனுபவிக்கிற வேதனையெல்லாம் சேர்த்து அவர் 3 நாட்கள் அனுபவித்தார். மரணக்கட்டுகள் அவரை கட்டி வைத்திருந்தன. தேவனுடைய சத்தம் வந்த மாத்திரத்தில் ஜீவன் உள்ளே பிரவேசித்தது. மரண கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்தது எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்தார். அருமையானவர்களே, அதை பற்றி ஒரு படமாக வேதத்திலே ஒரு பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. நேபுகாத்நேச்சார் பாருங்க, பாபிலோனில் ராஜாவாக இருந்தான். அப்போ சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்கிற எபிரேய வாலிபர்களுக்கு அவன் மூலமாக சவால் வந்தது. அதாவது அவன் ஒரு உயரமான சிலையை தங்கத்தில் செய்து அது எல்லாரும் விழுந்து பணிய வேண்டும், தாழ விழுந்து பணிய வேண்டும். எக்காலம் துணிக்கும்போது, ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கும்போது எல்லாரும் விழுந்து பணிய வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுத்தான். இவங்க சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரே வேறு தேவர் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்ற கட்டளையை பெற்றவர்கள் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் முழங்கால் படியிட மறுத்து விட்டார்கள். ஆகவே நேபுகாத்நேச்சார் கோபம் வந்துருச்சு. அவன் அக்னி ஜுவாலை அருமையானவர்களே எழுப்பி அதை 7 மடங்கு சூடாக்கும்படி கட்டளை கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, பெரிய பலசாலிகள், போர் வீரர்கள் இந்த 3 வாலிப பயன்களையும் கயிற்றினாலே கட்டி அந்த தீக்குள்ளே தூக்கி எறிவதற்காக தீவிரித்தார்கள். ஆனால் அதுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க செத்து போயிட்டாங்க. இந்த 3 வாலிபரும் அருமையானவர்களே அக்கினி மத்தியிலே உலாவி கொண்டிருந்தார்கள். திடீரென்று எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக தேவன் அங்கே 4வது ஆளாக இறங்கினார்.
4 பேரும் சுயாதீனமாக விடுதலையோடு தீக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நேபுகாத்நேச்சாருக்கு அதிர்ச்சி. அவன் கேட்டான், 3 பேரை தானே நம்ம போட்டோம் அப்படின்னு. ஆமாம் ஆமான்னாங்க. ஆனால் அங்கே 4 பேர் அங்கே உலாவி கொண்டிருக்காங்க. ஆகவே நேபுகாத்நேச்சார் அங்கே சிங்காசனத்திலிருந்து இறங்கி கீழே ஓடி வந்தான். அந்த தீச்சூளையிட்ட ஓடி வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லி கூப்பிட்டான். வெளியே வந்தார்கள் அவர்கள். அதில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அவங்க சட்டையில் அக்னியின் மனம் வீசவில்லை, அவருடைய முடி கருகவில்லை, அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசவில்லை. அவங்க நல்ல ஜாலியாக தீக்குள்ள கர்த்தரோடு சேர்ந்து உலாவிட்டு வெளியே வந்து அந்த மாத்திரத்திலே நேபுகாத்நேச்சார் அதிர்ச்சி அடைஞ்சான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னான், இந்த தேவன் தான் தேவன். அருமையானவர்களே, அதே தேவனை பற்றி தான் இங்கே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை அக்கினிக்குள்ளே போகும்படி அவர் அனுமதித்தார். உன் நிமித்தம், என் நிமித்தம், நம் நிமித்தம் இயேசு அந்த மரண அக்கினிக்குள்ளே அருமையானவர்களே 3 நாள் தைக்கப்பட்டார். அவர் உள்ளே போகும்பொழுது மரணத்தினுடைய துர்நாற்றம் அவரை சூழ்ந்திருந்தது. ஆனால் அருமையானவர்களே, தேவ ஜீவன் அவருக்குள்ளே வந்த மாத்திரத்திலே, அவர் உயிர்த்தெழுந்த மாத்திரத்திலே மரணம் அவரை விட்டு ஓடிட்டு, மரணத்தினுடைய ஒரு ஒரு சாயல், மரணத்தினுடைய ஒரு வாசம் அவ்விடத்திலே வீசவில்லை. தேவ ஜீவன் நிரம்பினவராக ஆண்டவராய் இயேசு வெளியே ஏறி வந்தார். அருமையான பாதாளத்துக்குள்ள அது ஒரு படுகுழி, அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. உள்ளே போனவே வெளியே வர சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குழி எபிரேயர் 13:20 சொல்லுகிறது. அந்த மரண குழிக்குள்ளே இருந்து இயேசுவை தேவன் ஏறி வர பண்ணினார். ஒருத்தனை ஏற முடியாது. அது மகா கொடிய ஒரு இடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பின்பு அந்த மரண குழிக்குள்ளே இருந்து அவர் எழும்பி வந்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலே நாமும் எழுந்து விட்டோம். நீதிமான்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நாமும் உயிரோடு எழும்பி விட்டோம். எப்பொழுது உயிரோடு எழும்பினோம்? இயேசு என்று எப்பொழுது உயிரோடு எழும்பினாரோ அப்பொழுதே முன்குறிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவர்கள் எழும்பிவிட்டார்கள். என்றைக்கு எழும்பினார்கள்? என்றைக்கு இயேசுவே உள்ளே வாரும் என்று அழைத்தார்களோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்களோ, என்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ, என்றைக்கு நீதிமான்கள் ஆனார்களோ, அன்றைக்கே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அருமையானவர்களே, இயேசுவின் ரட்சிப்பு நம்முடைய ரட்சிப்பு. இயேசு நீதிமானானார், நானும் நீதிமான் ஆகிவிட்டேன். காரணம், அவர் என்னுடைய பிரதிநிதியாக, பதிலாளாக பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் சுமந்தது மாத்திரமல்ல, அதற்காக தண்டிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதற்காக நரக பாதாளத்துக்குள்ளே போனது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். எல்லாவற்றையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. நாம் அருமையாளர் ஒன்றும் செய்யலை. ஆனால் அதுதான் வேதத்திலே அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இவ்வளவோ அன்பு கூர்ந்தார். நாம் ஒன்றும் செய்யலை, நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் நீதிமான். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வியாதிக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. தரித்திரத்துக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்தது, தண்டிக்கப்பட்டு அதற்குரிய கிரயத்தை கொடுத்து எல்லா மரணத்தின் வல்லமையிலையும் பாதாளத்துக்குள்ளே புதைத்து போட்டார் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. மரணக்கட்டுகள் அருந்தன. அவரை கட்டியிருந்த எல்லா பிசாசுகளையும் அவர் விசிறி அடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை கட்டியிருந்த பாவம், சாபம், மரணம், தரித்திரியம் எல்லாவற்றையும் அவர் பாதாளத்துக்குள்ளே புதைத்து போட்டு அங்கிருந்து ஏறி மேலே வந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே இதை விசுவாசிக்கிறது எல்லாருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை இலவசம், வியாதியிலிருந்து விடுதலை இலவசம், தரித்திரத்திலிருந்து விடுதலை இலவசம். நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விசுவாசிச்சா போதும், நம்பினா போதும். கர்த்தாவே எனக்காக பாவம், சாபம், ரோகம், மரணம் எல்லாவற்றையும் உண்மையில போட்டுக்கொண்டு அதற்காக கொடுக்க வேண்டிய கிரயத்தை நீர் கொடுத்துருக்கிறீர். நான் நம்புகிறேன், இந்த உலகத்துக்குள்ளே வாரணும்னு சொன்னால் போதும். அருமையானவர்களே, ஒரு பெரிய விடுதலை, ரட்சிப்பு, சமாதானம் இது நம்முடைய பங்காக மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த காலவேளை ஒரு வேளை வந்திருக்கலாம். நீங்கள் வரவில்லை, தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். தேவன் அழைத்து வந்திருக்கிறார். தேவ திட்டத்தின்படி நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆகவே வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்தினாலும் சாபத்தினாலே அழுந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவமும் சாபமும் உங்களை அழுத்த வேண்டிய அதிகாரம் அதற்கு இல்லை. இயேசு அதனுடைய கொடுக்க வடித்திருக்கிறார். நீங்கள் இலவசமாய் விடுதலை ஆகலாம், ரட்சிக்கப்படலாம், காப்பாற்றப்படலாம், நீதிமானாகலாம். ஆகவே செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே இந்த உள்ளத்துக்குள்ளே வாரும், இதெல்லாம் நான் நம்புகிறேன்னு சொல்லி அவ்விதமாய் உங்களை அவருக்கு அர்ப்பணிப்பீர்களானால் இந்த கால வேளை உங்களுடைய ரட்சிப்பின் வேளையாக முடியும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, மூன்றாவது குறிப்பு, பழைய ஏற்பாட்டில் இருக்க பரிசுத்தவான்கள் எல்லாம் நிழலாட்டமாக அவர்கள் நீதிமான்களாயிருந்தார்கள். அவருடைய பாவங்கள் கழுவப்படவில்லை, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டிருந்தது. 32ஆம் சங்கீதம் இதை குறித்து தெளிவாக சொல்கிறது. பாருங்கள், அவருடைய பாவங்கள் கழுவப்படவில்லை, இது மூடப்பட்டிருந்தது. அவருடைய பாவங்கள் கழுவப்படாது இருந்தபடியினாலே பழைய ஏற்பாட்டிலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவங்க சரீரத்தை கொண்டு கல்லறத்தில் வச்சாங்க. அவங்க ஆவி ஆபிரகாமினுடைய மடி என்று சொல்லக்கூடிய தற்காலிகமான இளைப்பாறல் இடத்துல போய் அங்கே சேர்ந்தது. ஆபிரகாம் காலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் எல்லாம் நீதிமான்கள் தான். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியல. பரலோகத்துக்குள்ளே நுழையிற முதல் ஆள் அது இயேசுவாக தான் இருக்க முடியும். ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, மறுரூப மலையில் கூட இயேசு மறுரூபம் ஆகும் பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவின் மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், அதுதான் பரலோகத்தின் வாசலை இவர்களுக்கு திறந்து விடுக்க போகிறது. இவர்கள் ஒருவரும் தானா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகவே அருமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய மடிக்கு போய் இவங்க எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனார்னு போட்டிருக்கு. நான் வாசி காண்பிக்கிறேன். எபேசியர் 4:8. எபேசியர் 4:8. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை தமக்கு சிறையாக்கி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் உன்னதத்திற்கு ஏறி ஆபிரகாமுடைய மடியிலே சிறைப்பட்டவர்களை தமக்கு சிறையாக்கி கொண்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கேப்டன். இன்னைக்கு நம்ம மிலிட்ரியில் எப்படி கேப்டன் இருக்காங்களோ அதே போல் ரட்சிப்பின் கூட்டத்துக்கு அவர் கேப்டனாக இருக்கார். அவர் முன்னால் போகிறாரு. ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள், பழைய பாட்டு பரிசுத்தவான்கள், யோசுவா, தாவீது, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் இயேசுவின் பின்னாலே அருமையானவர்களே பரலோகத்துக்கு போனார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதல் பரலோக வாசலை அவர்களுக்கு திறந்து கொடுத்தது. இன்றைக்கு அவர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கடைசி குறிப்பாக அருமையானவர்களே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ராஜாக்கள் என்ற பட்டத்தை அருமையானவர்களே கொடுத்திருக்கிறது. ஆதாம் ராஜாவாக இருந்தான். அந்த ஸ்தானத்தை நமக்கு தரும்படி தேவன் மனிதனாக அந்த பூலோகத்தில் வந்து எல்லா நம்முடைய வீழ்ச்சிகளையும் தன்மேலே அள்ளி போட்டுக்கொண்டு தண்டிக்கப்பட்டு பாதாளம் போய் பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு மறுபடியும் ஆதாமனுடைய அந்த ராஜஸ்தானம், ஆளுகை, அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இலவசம். ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் இது இலவசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசி காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இயேசுவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கு உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் அருமையானவர்களே நம்மை ராஜாக்களாக்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். ராஜாக்கள் பாருங்க, சின்ன வேலைக்கும் வீடு பெருக்கணும்னு சொன்னால் பெருக்குமாறு எடுத்துட்டு ஓட மாட்டாங்க. அவர்கள் வார்த்தையினால் அழுகிறார்கள், கட்டளை விடுகாங்க, நடக்குது. அதே போல் இன்றைக்கு தேவனுடைய மக்கள் அழுகிறது, மன்றாடுறது, கெஞ்சுறது, கதறது, எல்லாவற்றுக்கும் முடிவு கட்ட வேண்டியது இந்த உயிர்த்தெழுதல் நாளில் மிக மிக முக்கியம். அது அறிவீனத்தினாலே வருகிற ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராஜா பெருக்கணும்னா உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டான். ஒரு கட்டளை போட்டால் போதும். அதே போல் ராஜாவின் அதிகாரம் வார்த்தையிலே இருக்கிறது என்று பிரசங்கி சொல்கிறான். நாம் இன்றைக்கு அழுகிறது, மன்றாடுறது எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றுக்கும் நம்முடைய அருமையானவர்களை கட்டளை கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியான ஆலோசனை சொல்லுகிறாரு. எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாக இயேசுவின் நாமத்தினாலே நல்ல நெஞ்ச நிமிர்த்தி அருமையானவர்களே கட்டளை கொடுத்தால் ஆச்சரியப்படத்தக்க பதில்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காத்திருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்.
மலையை பார்த்து பேருந்து போன்னு சொல்லி கட்டளை கொடுன்னு சொல்கிறாரு. அதே போல் அருமையானவர்களே, நாம் அதிகாரத்தை நம்முடைய வாயிலே கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நான் ராஜா கட்டளை கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க, நடக்காத காரியங்களோட வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கும். தயவுசெய்து எல்லாம் அழுந்திருப்போம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இந்த வசனத்தை கர்த்தாவே நாங்கள் நினைக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சொல்ல முடியாத அன்புக்காக நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பதிலாளாக மடிந்த செல்லகுமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி பாடுபட வைத்து உயிரோடு எழுப்பி ராஜா என்கிற ஸ்தானத்தில் கர்த்தாவே எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறபடி நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு ராஜாக்களாய் ஆளுகிறவர்களாய் எங்கள் எல்லாரையும் மாற்றி போடும்படி இயேசுவின் கல்வாரி மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.